லோமஹர்ஷனின் வார்த்தைகள் ரீனா நந்துலாவை தவிர அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சராசரி மகாபத்ரா சமூகத்தின் பயிற்சியாளர் தனிப்பட்ட முறையில் அகிலனை தங்களுடன் சேர அழைப்பார் என்று அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மகாபத்ரா சமூகம் மற்றும் தற்காப்பு கலை சமூகம் ஆகியவை மிகவும் பிரபலமான 2 சங்கங்கள். பல திறமையான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சமூகங்களில் சேர முயற்சி எடுப்பார்கள். மேலும் இந்த 2 சங்கங்களும் எந்த உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டியதில்லை. சேர விருப்பமுடையவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று கூட சமூகத்தில் இணையலாம். இந்த 2 சங்கங்களும் ஜடாயு ராணுவ பள்ளியின் திறமையான மாணவர்களில் 60%க்கும் அதிகமானவர்களை மிகவும் சிறந்தவர்களாக செதுக்கியுள்ளன. கனரக மகாபத்ரா சமூகம் இதற்கு முற்றிலும் எதிர்மறையானது. அதிலிருந்து ஒருபோதும் திறமைசாலிகள் உருவாகவில்லை. ஆனால் தற்போது சராசரி மகாபத்ரா சமூகத்தின் கண்ணியமான பயிற்சியாளர் கூட தனிப்பட்ட முறையில் கனரக மகாபத்ரா சமூகத்தில் இருக்கும் ஒருவரை தன் குழுவில் சேரச் சொல்லி வலியுறுத்துவது அனைவருக்குமே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. கொழுத்தவனும் ஒல்லியானவனும் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்தார்கள். அவர்கள் லோமஹர்ஷனை நன்கு அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்த ஒரே காரணம், அவர்கள் முதலில் சராசரி மகாபத்ரா குழுவில் நுழையும் வாய்ப்பை தவறவிட்டனர். லோமஹர்ஷன் தனிப்பட்ட முறையில் அழைக்கும் ஒருவர் தங்கள் சமூகத்தில் இருப்பதை நினைத்து அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். என்ன மன்னிச்சிடுங்க பயிற்சியாளரே, நான் ஏற்கனவே கனரக மகாபத்ரா சமூகத்தில் அகிலன் லோமஹர்ஷன் சமூகத்தில் இணைய மறுத்துவிட்டார். கனரக மகாபத்ரா சமூகத்தில் சேர்வதாக அகிலன் 2